ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சீம்பால் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இது வந்து 1/4 லிட்டர் சீம்பால். இதுக்கு 1/4 கிலோ வந்து வெல்லம் எடுத்துக்கணும், ஒரு துண்டு சுக்கு, 2 ஏலக்காய். ஃபஸ்ட்டு வந்து இந்த பாலில் இந்த வெல்லத்தை வந்து போட்டு கரைக்கணும். ஏன்னா வெல்லத்தில் வந்து கல்லுலாம் இருக்கும். கரைச்சிட்டு இந்த பாலை வடிகட்டணும். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இடித்து பொடி பண்ண வெல்லத்தை வந்து பாலில் போட்டுக்கலாம். கையை வச்சு நல்லா கரைச்சி இதுலேயே வந்து வடிகட்டிக்கலாம். நம்ம வடிகட்டின பாலை திரும்ப அதுலேயே மாற்றிக்கலாம். ரெண்டு போல் ஏலக்காய் இடித்து வச்சுருக்கேன், ஏலக்காய் போட்டுக்கலாம். கொஞ்சமாக போல் சுக்கு இடித்து வச்சுருந்தேன், போட்டுக்கலாம். அதில் தண்ணி ஊற்றிக்கலாம். உள்ள ஸ்டாண்ட் வச்சுட்டு தண்ணி நல்லா சூடாகட்டும்னு இப்போ கரைச்சி வச்ச இதுவும் எடுத்து வச்சிடலாம். வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணிடலாம். 3 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இது வெந்துருச்சா இல்லையானா ஒரு கத்தி விட்டுட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஒட்டாமல் வந்துருக்கு. இப்போ வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அது வந்து சூடெல்லாம் போகட்டும். அப்புறம் எடுத்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூடானதுக்கப்புறம் எடுத்துட்டு கத்தி வச்சு லைட்டாக இந்த ஓரத்துலலாம் இப்படி பண்ணி விடுங்க. பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் அப்படியே வந்து திருப்பிப்போம். திருப்பி போட்டதுக்கப்புறம் லைட்டாக வந்து தட்டி விடுங்க. இது 3rd டே பாலுன்றதுனால கொஞ்சம் இலக்காக தான் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு டே செகண்ட் டேனால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து நார்மல் மில்க் வந்து கொஞ்சம் சேர்த்து செய்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், இப்படி ஜூஸி செம்மையாக வந்துட்டு. பசங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் முந்திரி, பாதாம், நட்ஸ் எல்லாம் கூட சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும்.